Hi stars, welcome to Raja Online Tutelage. Mensuration topic day 2 some problems பார்க்க போறோம். First பார்க்க போறது 2D dimension part 1. First sum. The order of a rotational symmetry of a square is 2, 6, 4, 8. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இது ஆர்ஆர்பியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. என்ன அப்படி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன, ஆர்டர் ஆஃப் த ரொட்டேஷ்னல் சிமிட்ரி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயருக்கு ஆர்டர் ஆஃப் த ரொட்டேஷ்னல் சிமிட்ரி அப்படிங்கிற எத்தனை ஆர்டர் இருக்குது அப்படின்னா 4 in ஆர்டர். எப்படி சொல்கிறேன்னா, இந்த 4 சைட்ஸில் இருக்கிற ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி. ஸோ இதில் 4 சைட்ஸ் இருக்கனால எல்லாம் சேம் ஆங்கிள் இருக்குது 90 டிகிரி. அதனால் இதில் உள்ள ஆன்சர் 4 in ஆர்டர். அவ்வளோதான் இந்த சம். Length of the diagonal of a square is 20 cm. Then what is its perimeter? 40√2 cm, 40√2 meter, 0 cm, √2 cm. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரோடைய லென்த் ஆஃப் டயகனல் கொடுத்துட்டாங்க. என்ன 20 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 4 × A. இப்போ நமக்கு சைடு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு டயகனல் தான் கொடுத்துருக்காங்க. சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். டயகனல் ஆஃப் த ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா A × √2. இப்போது டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 = A × √2. இப்போது நம்ம ஏயை மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் ரைட் சைடுக்கு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 10√2 சென்டிமீட்டர். இப்போது இதுதான் நம்மளுடைய சைடு A. இப்போது இதை டைரெக்டாக பெரிமீட்டர் ஃபார்முலா, ஸ்கொயர் பெரிமீட்டர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × 10√2 நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4√2 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்குள்ள ஆன்சர். Next sum. A sector is cut off from a circle of radius 21 cm. The angle of the sector is 40 degree. Find the area of the sector in square centimeter. 145, 154, 156, 144. கிவனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளில் செக்டாராக எடுக்கிறாங்க. ஸோ அந்த செக்டாரோடைய டீட்டாவுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 40 டிகிரின்னு கொடுத்தாச்சு. இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டாரோடைய ஃபார்முலா θ/360 டிகிரி × 2/r. ஸோ அப்படியே வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். டீட்டா கொடுத்தாச்சு, நமக்கு தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். ஸோ அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் இந்த சம்மோட ஆன்சர். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தென் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 11 சென்டிமீட்டர், 36 சென்டிமீட்டர், 44 சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர். கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னால் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன, 2/r. நமக்கு இப்போது ஆர் வேல்யூ தெரியாது, அதாவது ரேடியஸ் வேல்யூ தெரியாது. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளில் வச்சு நம்ம ரேடியஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா r² = 154. ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேடியஸுக்கு பையை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போங்க. 154 × 7/22 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 ஆன்சர் வரும். ஸோ ஆரோட வேல்யூ எடுக்கிறதுக்கு ரூட்டை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 49 ரூட் எடுத்திங்கன்னா 7 சென்டிமீட்டர்.
அடுத்து கண்டுபிடிக்க போகிறது circumference of the circle 2 by r. ஸோ நமக்கு r வேல்யூ கிடச்சாச்சு. 2 × 22/7 × 7. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 44 சென்டிமீட்டர். இந்த சம்முடைய ஆன்சர் 44 சென்டிமீட்டர். 2 concentric circles drawn with the radius of inner circle 6 cm and outer circle radius 50 cm more than the inner circle. What is the radius of the annulus formed between two circles? Options கொடுத்துருக்காங்க. 990/7 cm square, 890/7 cm square, 900/7 cm square, 990 cm square. ஏரியா ஆஃப் த annulus ரெண்டு சர்க்கிளுக்கு பிட்வீனில் இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு என்னெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க. சின்ன சர்க்கிள் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பெரிய சர்க்கிள் எப்படி கொடுத்துருக்காங்க, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன சர்க்கிளை விட பெரிய சர்க்கிள் வந்து 50% மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், சின்ன சர்க்கிள் முதல்ல இது வந்து நமக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ஆனுலஸ் ஃபார்முலா தெரியும், சர்க்குலர் பாத். இதுக்கு ஃபார்முலா பை r² - r². இப்போது பெரிய r² கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, பெரிய r² எப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து சின்ன இதில் வந்து 50% அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 6 × 150/100 கிடச்சிதுன்னா நமக்கு வந்து 9 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் பெரிய சர்க்கிளுடைய ரேடியஸ். சின்ன சர்க்கிள் வந்து 6 சென்டிமீட்டர். இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 22/7 × 9² - 6². 22 × 7 வேல்யூ வந்து 81 - 36 = 45. ஸோ 22 × 7 45. நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 990/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 2D டைமென்ஷனில் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் 2 டைப் கவர் பண்ணியிருக்கோம், சர்க்கிளும் ஸ்கொயரும். அப்கமிங் வீடியோஸில் பேலன்ஸ் 2D டைமென்ஷனில் இருக்கிற டைப்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.